பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா, மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா, ரோசம் அதிகண்டா, அதை விட பாசம் அதிகண்டா. நம்ம பழகுனத மறக்கலையே, அந்த பருவம் இப்போ கிடைக்கலையே, அந்த காட்சிகளுக்கு நிறையில்லையே, இன்னும் கண்ணை விட்டுத்தான் மறையலையே. மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா. அந்த ஆத்தங்கரைய கேட்டு பாரு, மீன் குடிச்ச கதை அது சொல்லும். அந்த பண்ண மேட்ட கேட்டு பாரு, பால் கறந்த கதை அது சொல்லும். அந்த சொலக்காட்ட கேட்டு பாரு, கொடி பிடிச்ச கதை அது சொல்லும். அந்த டூரிங் டாக்கிஸ கேட்டு பாரு, படம் பார்த்த கதை அது சொல்லும். கர்ணம் போட்டு கண்ணத்துல குதிச்ச நினைவுகள் மலருது, மனசுக்குள் குளிருது. கம்பங்கூழு குடிச்சிடத்தானே உதடுகள் துடிக்குது, மீசையும் தடுக்குது. பழகினத மறக்கலையே, அந்த பருவம் இப்போ கிடைக்கலையே, காட்சிகளுக்கு நிறையில்லையே, இன்னும் கண்ணை விட்டு தான் மறையலையே. மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா. அப்பன போல அக்கறை வச்சு செஞ்ச சேவைக்கெல்லாம் விலை இல்லையே, அந்த அன்பு நிறைஞ்ச புள்ள பாசம் அட உன்ன போலத்தான் எனக்கு இல்லையே. இந்த வீதி முழுக்க தோரணம் கட்டி கண்ணு முழிச்சதெல்லாம் எதுக்காக? நான் பெத்த பொண்ணுதான் வாழ வேண்டி நீ உழைச்சதெல்லாம் எனக்காக. கர்ணன் போல கடமைய
மதிச்சு தினம் தினம் உழைச்சவன் வேர்வைய வடிச்சவன் பாட்டுக்கார பாரதி சொன்ன கண்ணனை போலவே எனக்கு இங்கு பிறந்தவன் கண்ணு ரெண்டும் தான் கலங்குதையா என்ன புண்ணிய செஞ்ச உன்னை அடைய நன்றி கடன் தீர்க்க என்ன கொடுப்பேன் உன் வேலைக்காரனாக வந்து போறப்பேன் மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா டேய் மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா ரோசம் அதிகண்டா அதை விட பாசம் அதிகண்டா நம்ம பழகினத மறக்கலையே அந்த பருவம் இப்போ கிடைக்கலையே அந்த காட்சிகளுக்கு நிறையில்லையே இன்னும் கண்ணை விட்டு தான் மறையலையே மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா. நாம் அந்த காலத்தை ஞாபகப்படுத்தும் வகையில் பள்ளியிலே இசைக்கப்படும் தமிழ்தாய் வாழ்த்து இப்பொழுது இசைக்கப்பட இருக்கிறது. அனைவரும் இருக்கையில் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை செலுத்த வருகிறேன். சீராரும் வரதமென அதிச்சிறந்த திராவிடனை திருநாடும் தக்க சிறு திரையுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வழக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வானத்திலே ஒளிர்கின்ற விண்மீன்களை ஒன்றாக இணைக்க முடியுமா என்ற கேள்விக்கு அரசு மேல்நிலைப் பள்ளியிலே விண்மீன்களாய் வளர்ந்த நமது தோழர்களை ஒருங்கிணைத்து இந்த வெண்விழா சங்கமத்திற்கு வரவேற்புரை ஆற்ற எங்களது தோழர் விழா ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் அவர்களை வரவேற்புரை ஆற்ற வருமாறு. கல்லூரியில் படித்த மாணவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு சங்கம் நிகழ்த்தி நடக்கிறார்கள் என்று, ஆனால் பள்ளி அளவில், அதுவும் அரசு பள்ளி அளவில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவது இல்லை என்பது இதுவே முதல்வரை என்று நான் கேள்விப்படுகிறேன். இந்த ஒருங்கிணைப்பு அழைத்த அனைத்து நண்பர்களும் தங்களுடைய பணியை விட்டு இந்த ஒரு நாள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று நினைத்து வந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களது இனிய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற நாங்கள் படிக்கும் காலத்தில் எங்களுக்கு உதவி தலைமை ஆசிரியராகவும் என்சிசி ஆபீசராகவும் இருந்த நமது கே ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கும் அப்போதைய தமிழ் ஆசிரியர் திரு கே பி ராமலிங்க சார் அவர்களுக்கும் எங்களது கணித மேதை கணித ஆசிரியர் சார் தங்கராஜ் சார் அவர்களுக்கும் நமது பிசிக்ஸ் சார் இயற்பியல் ஆசிரியர் ஜி நவநீத சார் அவர்களுக்கும் நமது வேதியியல் ஆசிரியர் திரு அருண்ராஜ் ரசிகரன் சார் அவர்களுக்கும் இன்னும் வந்து கொண்டிருக்கின்ற நமது இலக்கிய ஆசிரியர் ராஜேந்திர சார் அவர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் படிக்கும் போது நமது தமிழாசிரியராக இருந்த திரு கைச்சி வெங்கடாசலம் சார் அவர்களுக்கும் நமது ஆங்கில ஆசிரியர் திரு சிவசங்கர் சார் அவர்களுக்கும் மேலும் நமது தாவரவியல் ஆசிரியர் திரு தர்மலிங்க சார் அவர்களுக்கும் வயது முதிர்வு காரணமாக நம்மை விட்டு காலத்தில் அவர்களுக்கு நாம் ஒரு இரங்கல் தீர்மானமும் நம்முடன் படித்து நம்முடன் வளர்ந்து நம்முடைய வாழ்ந்த நம் சக மாணவ மாணவியான பத்மநேரியைச் சேர்ந்த திருமதி எல் பார்வதி மற்றும் ஏ சிவபாண்டியன்
மிக ஒரு முக்கிய நிகழ்வை பதிவு செய்திருக்கிறோம். எங்களுடைய சக மாணவர் களக்காடு பெரிய தெருவை சார்ந்த திரு எஸ். ராஜேஷ் மணிகண்டன் என்ற தோழர் இப்பொழுது மிகவும் ஒரு நோய்வாய்ப்பட்டு அவதிக்குள்ளாகி இருக்கின்ற சூழ்நிலையில் எப்படியாவது நான் இந்த வெள்ளிவிழா சங்கமத்தை கண்டு இன்புற வேண்டும் என்ற ஆசையிலே திருவனந்தபுரம் வரை விமானத்திலே வந்து இங்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே திருவனந்தபுரம் வந்து திரும்பவும் அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மீண்டும் சென்னை சென்று விட்டார். சென்னை சென்ற போதிலும் நேற்று இரவு 11 மணி அளவில் எங்களுக்கு வந்த ஒரு மெசேஜ், என்னால் வர முடியவில்லை, இதை பங்கெடுத்துக் கொள்ள முடியவில்லை, ஆனால் என்னுடைய இந்த உரையாடலை நீங்கள் அந்த வெள்ளிவிழா சங்கமத்திலே ஒளிபரப்ப வேண்டும் என்று இரவு 12 மணி அளவில் அந்த மாணவன் இரவிலே எங்களுக்கு அனுப்பினார். அந்த வெள்ளிவிழா சங்கமத்தின் முக்கிய நிகழ்வாக அதை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள அந்த உரையாடலை நாங்கள் ஒளிநாடாவில் இப்பொழுது போட்டு அவளுக்கு அந்த ஒரு நற்செய்தியை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். அந்த நிகழ்வு போது நாங்கள் என்ன ஒரு வெற்றி பெற்ற மாணவனாக தான் பார்க்குறேன். இந்த ஸ்கூல்ல இருந்து தொடர்ந்து வளர்ந்த ஒரு வெற்றி பெற்ற மாணவனாக சக்ஸஸ்ஃபுல் மேனாக தான் நான் பார்க்குறேன். என்னோட 10th இருந்து 12th வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான வருடங்கள். எஸ்பெஷலி 10th எனக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. 10th நேஷனல் இன்டகிரேஷன் கேம்ப் கண்டக்டட் பை NCC இன் பீகார். அதுக்கு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி என்னை அனுப்பி வச்சது திரு ராமச்சந்திரன் சார், NCC சார். அவர் வீட்டில் நம்ம நாங்கள் 10th ஆச்சு, கிட்டத்தட்ட 10 நாள் கேம்ப் பீகாரில் படிக்கலைன்னாலும் இதில் பற்றி ரொம்ப பயந்தாங்க. ஆனால் ராமச்சந்திரன் சார் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் பேரண்ட்ஸோட பேசி பொண்ணாக நல்லா படிச்சிருவான், நான் அதுக்கப்புறம் வந்து கோச்சிங் கொடுக்குறேன், இந்த மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணி என்னை பீகாருக்கு அனுப்பி வச்சார். பார்க்கணும், இன்னைக்கு நாமக்கல், கிருஷ்ணகிரி இந்த மாதிரி ஊர்களில் குழந்தைங்களை அடைச்சி போட்டு பயங்கரமாக கோச்சிங் கொடுத்து எப்படியும் மார்க் எடுத்து வச்சிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த கம்பல்ஷனுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் ராமச்சந்திரன் சார் நமக்காக ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் வராண்டாவில் வச்சு கிராஃப் சொல்லி கொடுத்துருக்காரு, மேப் சொல்லி கொடுத்துருக்காரு, சயின்ஸ், இங்கிலீஷ் எல்லாம் தனிப்பட்ட கோச்சிங் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு மாணவருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் செலக்ட் ஆனாங்க. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லா டீச்சர்ஸும் தே ஆர் கம்பல்ட் டு கோச் த ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல மார்க் எடுத்து வச்சாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு போர்ஷன், ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்தாரு தங்கராஜ் சார். நாம் அனைவரும் பேச வேண்டிய அனைத்து மனப்பதிவுகளை அவரே சென்னையிலிருந்து பேசிவிட்டது உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கூட்டு பிரார்த்தனை வெற்றி பெறும் என்பது நியதி. ஆகவே இந்த நேரத்திலே அவருடைய நோயிலிருந்து விடுபட நாம் அனைவரும் இந்த தருணத்திலே கூட்டு பிரார்த்தனையாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். அவர் மீண்டு எழுவார், மீண்டு எழுந்து இந்த விழாவில் திரும்பவும் இணைய வேண்டும் என்று எங்கள் ஆசை. மேலும் இந்த வெள்ளி விழா சங்கமத்திற்கு எங்களுடைய ஆசிரியர் அனைவரும் வந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் ஒவ்வொருவரும் இந்த வெள்ளி விழா சங்கமத்திலே உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக ஒழுக்கம் உணவு என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் சொல்வது போல
ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற உதாரண புருஷராக எங்களுடன் தோன்றிய எங்கள் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு கே ராமச்சந்திரன் அவர்களை ஒரு நிமிடம் உரையாற்ற அழைக்கிறோம். அவங்களுடைய முழு பெயர்கள் இப்போ திரும்பவும் மீண்டும் நிறைவு பெறுகிறது. உண்மையிலேயே சமீபத்தில் ஒரு கவிதை ஒன்று படித்தேன். அந்த கவிதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசு பள்ளி வேண்டாம், அரசு மருத்துவமனை வேண்டாம், அரசு பணி வேண்டும். அதாவது கவர்மெண்ட் ஜாப் மட்டும் வேணும், ஆனால் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒன்றும் வேண்டாம். ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிற நிலைமை பார்க்கும்போது, இன்றைக்கு உள்ள இந்த கூட்டத்தை பார்க்கும்போது, இந்த சங்கமம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது, ஒரு அரசு பள்ளி ஒழுங்காக முறையாக நல்ல முறையில் செயல்பட்டால் அந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பலம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. இந்த பொதுவாக வந்து என்னன்னா, அரசு பள்ளி அப்படின்னு சொன்னாலே இப்போ இந்த வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் அரசு பள்ளியில படிச்சு நல்ல நிலைமையில வந்துருக்கீங்க, உங்க பிள்ளைகளை இந்த பேர் நீங்க அரசு பள்ளியில படிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அநேகமா கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிற ஆன்சர் தான். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து காலங்கள் இருக்கிறது மாறி, குறிப்பா வந்து இப்போ அந்த உலக மயமாக்கல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்ததுலேருந்து எல்லாமே வந்து என்னன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும், இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது அரசு பள்ளியை நோக்கி வாழ்கிறவர்கள் ரொம்ப நினைச்சு பாருங்க. நீங்க 12th படிக்கும்போது உங்களுக்கு ஃபீஸ் வந்து வெறும் 180 ஃபீஸ். இப்போ ஒரு எல்கேஜி ஒரு யூகேஜிக்கு நீங்க எவ்வளவு பணம் செலவழிக்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்பதான் தெரியும் இந்த அரசு பள்ளியில வந்து எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக நம்ம ஒரு கடுமையான ஒரு நல்ல கல்வியை இந்த பள்ளிக்கூடம் தந்திருக்கு அப்படிங்கிறது. அதனால இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு அரசு பள்ளி அப்படின்றது நாம் கல்வியாசிரியராக இருக்கும்போது ஒரு சம்பவம் இருந்தது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு எம்பளம் இருந்தது. அந்த எம்பளத்துல மேல வந்து உண்மை பேசி உயர்வை நாடு அப்படின்னு இருக்கும். அதுல மத்தியில வந்து ஒரு படம், அதுல வந்து என்ன சூரியன், அந்த சூரியன்ல வந்து அறிவு அப்படின்னு எழுதியிருக்கோம். கீழே வந்து அந்த சூரியன்ல கல்வி அப்படின்னு எழுதியிருக்கோம். கீழே ஒரு தாமரை, அந்த தாமரையில வந்து அறிவு அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது கல்வியாகிய சூரியன் உதிக்கும் பொழுது அறிவாகிய தாமரை மலர்கிறது அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க அந்த படத்தை போட்டுருக்காங்க. நான் தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே இதை ஏற்கனவே ஒரு மேகசைன்ல பார்த்துருந்தேன், கிருஷ்ணசாமி அப்படிங்கிற மாதிரி போட்டு. அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம அந்த நம்பளத்தில் திரும்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராக்ரஸ் கார்டு, ஆன்சர் ஷீட்டு இதுல எல்லாம் வந்து அப்படின்னா அந்த இன்டர்நெட் போட்டோம். போட்டோடனே இங்கிருந்து அப்படின்னா ஒரு பெட்டிஷன் போயிட்டு அந்த சமயத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சூரியன், பாஜக வந்து தாமரை. அப்போ அவங்க 2 பேரும் கட்சியில கூட்டணியில் இருந்தாங்க. இங்கிருந்து ஒரு பெட்டிஷன் என்ன போயிருக்காங்க, இவரு ஒரே சூரியன் திமுகவையும் பாஜகவையும் சப்போர்ட் பண்றாரு, அதனால அவங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன். நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ்ல வந்து பெட்டிஷன் போட உடனே எடுத்து வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்து என்ன வந்து விசாரிக்கிறாங்க, இது இன்னைக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் போதே இது போட்ட எவ்வளோ அப்படின்னு சொல்லி அவர்கள் நான் விளக்கி அனுப்பியாச்சு. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நினைக்கிட்டு வேற ஒரு ஆள் மூலமா அந்த படம் நடந்திருக்கா உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு கடைசியில் மேல் அதிகாரிகளை போய் சந்திக்க வேண்டியது. அவங்க சந்திக்கும் போது சிஓவை பார்த்தேன். சிஓவை பார்த்த உடனே இந்த மாதிரி அவர் உடனே கேள்வி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இறுதியா எவ்வளோ, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இறுதி எவ்வளோ. இப்போ
ஒரு தனியார் பள்ளி அப்படின்னா அவங்க எவ்வளவு இருக்கலாம், அவங்க எவ்வளவு பணம் வேணாலும் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதான் அரசு பள்ளி அப்படின்னு சொல்லியிருந்தா அதை அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நமது பள்ளிக்கூட அந்த அளவுக்கு நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தா உண்மையிலேயே அது பாராட்ட சேர்ந்த விஷயமா தான் நான் விஜயதான முறையே நடந்தேன். அந்த சமயத்தில் மற்றவங்க யாரு இருக்கிறது நீ பையனை கூட இருந்து அவர் போராடுறதை பார்க்கிறது அவர் தேசிக்க விஷயங்கள் கொண்டாடுறது. ஆனா அவங்க இந்த மாதிரி ஏராளமான விஷயம் இருப்பது கொடுத்து நேரத்துல அவங்க புரியல அப்படின்னா உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் அவர்களுக்கு கிடைத்த இது பரிசாக நாங்கள் அவருக்கு பொன்னாரை போர்த்தி எங்களுடைய வெள்ளி விழா சங்கம் நினைவு பரிசையும் அவருக்கு வழங்கினோம். பொன்னாரை போர்த்த விழா மேலும் அவருக்கு இந்த வெள்ளி விழா சங்கமத்தின் நினைவு பரிசாகி வழங்க திருமதி அடைகிறோம். படித்த பள்ளியிலே உயரிய பதவி. அல்லாசிரியர் செவ்வழியா தமிழை எங்களுக்கு இசைத்து கொடுத்த தமிழாசிரியர் திரு கே.பி. ராமலிங்கம் அவர்களை உரையாட அழைக்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என்னோடு பணியாற்றிய திரு ராமகிருஷ்ணன் சார் அவர்களே, திரு வசீகர் சார் அவர்களே, திரு சங்கராஜ் சார் அவர்களே, திரு ராஜேந்திர சார் அவர்களே, திரு கணேஷ் சார் அவர்களே மற்றும் ஆசிரியர் மாணவ நண்பர்கள் மணிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தமைக்கு மக்கள் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். எல்லாரும் நிறைய செய்தி சொல்லிட்டாங்க. ஒரு வாழ்த்து பாடல் எழுதி ஒரு வாழ்த்து பாடுறேன், அதுக்கு பாருங்க. மிகவும் மங்களகரமான தும்பிக்கை வருடம் 22/5/2016 அன்று களக்காடு அரசியல் மேல்நிலைப் பள்ளியில் 1988 1991ஆம் ஆண்டு வரை பயின்ற 12ஆம் வகுப்பு கணித பிரிவின் மாணவர்களுக்கு அன்புடன் வாசித்து வழங்கும் வாழ்த்து மலர். வண்ண மலர்கள் மனம் பரப்பும் சோலை, வண்டினங்கள் வாசல் புரியும் கல்வி சாலை. கண்டு மகிழ்ந்து கல்வி தேர் உண்டு கழித்து கவிபாட சிலரடிக்கும் சிறு தேவினாய் உலா வரும் களக்காடு மண் பெற்றெடுத்த சவ புதல்வர்கள் சவ புதல்விகள் எங்களிடம் பயின்ற 12ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகள், தமிழ் நல்வாழ்வு போற்றும் பண்பாட்டு செல்வர்கள், நாங்கள் பயிர்வித்த மாணவ செம்மல்கள். அவர்கள் பாசத்தின் விளைநிலமா, பண்பாட்டின் திருவிழமா, தேசத்தின் இருப்பிடமா, நேர்மையும் பிறப்பிடமா, தேசத்தின் சொத்துக்களே, தீந்தமிழ் முத்துக்களே, காலத்தில் வெல்லும் காவிய தலைவர்களே, உங்கள் களப்படியோ கலைத்தாய்க்கு கவி அமுது, உங்கள் களப்படியோ கலைத்தாய்க்கு கவி அமுது. நேமிய புகழ் உங்களுக்கு, வெள்ளிய புன்னகை எங்களுக்கு. மாணவ மணிகளே, உங்களின் முயற்சி என் மண்ணுள்ளவரை தடம்பதிக்கும். மாணவ மணிகளே, உங்களது முயற்சி என் மண்ணுள்ளவரை தடம்பதிக்கும். வாழ்வில் நல் முயற்சி எடுக்கின்ற சிந்தனை சிற்பிகளை, நீங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் வர வாயார மனமாற வாழ்த்துகிறோம். நீதி சென்றவிடமெல்லாம் சீர்பெருக்கி நீர் பெருக்கும் தாமர பரணியை போல ஒன்றும் வகையெல்லாம் நீங்கள் பயின்ற பள்ளிக்கும் பள்ளியில் உள்ள உங்களை ஏற்றியுள்ள ஏடிகாரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மதிப்பளித்து சிறப்பு செய்கின்ற செயல்பாடுகளின் பெருமை போற்றுதற்குரியது. இன்று வெளிவிழா சங்கமம் என்ற விழாவை எடுத்து எங்களையெல்லாம் மகிழ்ச்சி விடத்தில் தெரிவிக்க செய்து ஆசிரியர்களுக்கும் சமுதாயத்தில் இன்னும் நன்மதிப்பு உண்டு என்று மெய்ப்பிக்கும் நிலையை கண்டு நாங்கள் ஆனந்த பரவச நிலையை அடைய காரணமாக திகழும் நீங்கள் இம்மன்றத்தில் செயல்படுவதாக தெரிகிறீர்கள். நீங்கள் அனைவரும் என்னாலும் பொறுமையாற்றும் புதுமலர் மாதீஸ்வரை போல, கன்னி தமிழின் புகழ் போல, வானத்து மீனாக, வையத்து மலராக, நோய் நொடியின்றி வாழ்நாட்கள் பெருகி வர, மன நிறைவுட வாழ தொடர்ந்து மக்கள் பணியும் ஆன்மீக பணியும் புரிந்திட எம் ஆசிரியர் மனத்தளத்தில் நம் மாணவர்களாய் தொண்டு புரிவதில் ஏகலவனாய், தோழமையில் கலங்கனாய், பிறகு அன்பு செலுத்துவதில் அப்துல் கலாமாய் மனிதர்கள் மாணிக்கமாக திகழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனிடம் இறந்து வேண்டுகிறோம். மாணவர் குடும்பம் அப்போது மாணவர்கள் இப்போது மாணவர்கள் ராஜேந்திர சார் சொன்னாரு, அப்படியெல்லாம் பார்த்த மாதிரி பயண மாதிரி தெரியலையே 1-2 பேர்
அவங்களுக்கு 42 வயது ஆகிருக்குங்க அப்படிங்கிறது 42 வயது ஆகிருக்கு அப்படின்னா நான் சொன்னேன் அவங்க பையனே 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு கோடினா வாங்கிட்டு ஆக இந்த ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு சொல்லுவது 25 வருஷம் வந்து வந்துட்டே இருக்கிற போலே இருக்கு. எனக்கு வரும்போது ஃபீலிங்ஸ் அப்படி இருக்கு. இப்படி வரும்போது அந்த மாணவர்களை பார்க்கும்போது நான் வந்து முதல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல 1980 பணியாற்றின ஒரு வருஷம். அதுக்கப்புறம் 1981 இங்கே களக்காடு அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. வந்து ஜாயின் பண்ணோம். மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வர்ற வழி சிங்கிள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதாவது வாழ்க்கையிலே நொந்து போய் காலையில் கிளம்புனோம், மத்தியானம் 12 மணிக்கு மேலே வந்து சேர்ந்தேன். இங்கே வந்து சொல்லும்போது அப்போ வெங்கடாச்சலம் தலைமை ஆசிரியராக இருந்தார். தலைமை ஆசிரியர் வந்தோடனே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோலாம் கிடையாது, ஒரே ஒரு குதிரை வண்டி உண்டு. அந்த குதிரை வண்டியில் வரும்போது வில் வண்டி இருக்கும். அந்த குதிரை வண்டியில் பெட்டி படிக்கோடு தான் வந்தேன். ஒரு இரும்பு பெட்டி நான் கொண்டு வரும்போதே ஒரு இரும்பு பெட்டி அப்போ தான் படிக்கும்போதே வச்சிருந்தேன். அந்த பெட்டி அப்படியே கொண்டு வந்தேன். பார்க்கறது ஒரு வித்தியாசமான உணர்வு தான். வந்து சேர்ந்தேன். வந்து சேர்ந்த உடனே தங்குறதுக்கு வந்து செல்வது பெரும்பாலும் செல்வம் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் இருந்தார். அவருடைய ஆதரவு பேரில் முதல்ல போய் தங்கினேன். அதில் மனம் நொந்து போய் வந்த உடனே நம்மளுடைய பள்ளிக்கூடத்துடைய வாசலில் வருவதுன்னு சொல்லும்போது ஒரு திருக்குறள் இருந்துச்சு. எண்ணி துணிய கணவன் எண்ணியும் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் மனசு தைரியம் வந்துட்டு. அது நான் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தவன். அது ஒரு டிசிப்ளினான ஒரு ஸ்கூலு. ஒரு 32 பேர் மாணவர்கள். அந்த ஒரே வருஷத்துல 32 பேர் மாணவர்களையும் பாஸ் பண்ண வச்சேன். அதே சமயத்தில் 4 பேர் அப்படியே செட் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் செட் எனக்கு 1980 அது ஒரு நல்ல அனுபவம். இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ல வரும்போது எல்லாரும் கரெக்டாங்க. கவர்மெண்ட் இதுல இருந்துட்டு நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறீங்களே அது எப்படி இருக்குமோ, அதுவும் கலக்காடுங்கிறீங்க, காடுன்னு வேற சொல்றீங்க அப்படின்லாம் பயன்படுத்துறாங்க. இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ண தைரியமா ஜாயின் பண்ணி நான் ஒரு அரசு பள்ளி மாதிரி இதை ஃபீல் பண்ணேன். ஒரு மெட்ரிகுலேஷனை விட அந்த அளவுக்கு ஒரு அமைப்பாக இருந்துச்சு பள்ளிக்கூடத்தினுடைய அமைப்பு. இந்த மாணவர்களுடைய அந்த கோஆர்டினேஷன் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது அப்போ இங்கிலீஷ் மீடியம் இருந்துச்சு. அது பார்த்தா தமிழ் மீடியம், அப்போ இங்கிலீஷ் மீடியம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், உற்சாகம், வேலை பார்க்கறதுக்கு ஒரு திருப்தி. அப்போ அந்த மாணவர்களுடைய எத்தனையோ பேரை கண்டிச்சிருக்கிறேன். ஆனால் வந்து சொல்லும்போது இப்போ அந்த மாணவர்கள்லாம் பார்க்கும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, சார் என்ன இங்கே அடிச்சிருக்கீங்க சார் அப்படின்னா, மழைக்காமலையும் துபாயிலிருந்து வந்திருக்காங்க. இப்போ ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு எப்படின்னு சொல்லுவார். பேசினா ஒரு நாள் சார் இந்த மாதிரி தண்டனைலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் சார், நான் ஒரு டாக்டர் வர்றாரு அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து சார் எனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு நினைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு மறக்க முடியாத சம்பவமா இருக்கு. அதை விட ஒரு சில கிளாஸ்ல ஒருத்தான் வந்து சொல்லும்போது ராமசுப்ரமணியன் ஒரு பையன், எந்த வருஷம் எனக்கு சரியா தெரியல, அதனுடைய அது நிர்ணயம் சொல்லும்போது எனக்கு மறக்க முடியாது. அதே போல கே சுப்பிரமணியன் சொல்லிட்டு அது எந்த வருஷம் தெரியல, அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா ஒரு சங்கீதம் போது அந்த வயரை வந்து கனெக்ஷன் எடுத்துட்டு அந்த இதை காமிச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கணும். இதை ஒரு சார் வந்து உண்ணாமலை சார்னு சொல்லிட்டு பாட்டனி சார் போயிருந்தாங்க. அவருக்கு பார்த்தாலே பயமா இருக்காங்க, ஏன்னா மீசையெல்லாம் பெரிய மீசையா வச்சிருப்பாரு. இருந்தாலும் அவருடைய பீரியட் அந்த பீரியட் உள்ள நுழைகிறாரு. இவன் அதை செஞ்சுட்டு இருந்த உடனே அவர் என்ன கூப்பிட்டு ஹெட்மாஸ்டர் நேரடியாக வந்தார். அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க அந்த பையன் வந்து அவர்கிட்ட ஏதோ முன்னால வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். அதான் இவருக்கு எப்படியாவது உனக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற ஒரு பனிஷ்மெண்டா எழுதிட்டு நேரம் ஹெட்மாஸ்டர் வந்தார். ஹெட்மாஸ்டர் உட்காந்து பேசிட்டு நான் வகுப்பு கிளாஸ் டீச்சர் இருக்காரு. அப்போ சார் இந்த மாதிரி பையன் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் வரும்போது கையை விட்டுட்டு அந்த மாதிரி நான் இது பண்ணோடனே அப்போ அவனுக்கு கொடுத்த தண்டனை இவ்வளவுதான் இல்லை, அடி சிரமத்தியான அடி. ஹெட்மாஸ்டர் என்ன சொல்றாரு, ஏன் ஓடிடுறா செத்து போவாங்க அந்த அடி. அவன் அப்படி காலை பிடிச்சி கெஞ்சான், சார் மன்னிச்சிருங்க சார். அதை என்னால் இன்னும் கூட மறக்க முடியாது. அந்த பையனுடைய ஃபேஸ் வந்து எனக்கு இன்னும் இருக்கு. அவன் அடிச்ச உடனே அது போயிட்டான். முதல் நாள் முடிஞ்சு அடுத்த நாள் அந்த உணவு சொன்ன சார் சொல்றாரு, இந்த பையனை வந்து நீங்க டிசி கொடுக்க முடியாதா அப்படின்னு வந்து ஹெட்மாஸ்டர் நிற்கிறாங்க. அப்ப நான் இதே தப்பு செய்ய மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி கொடுத்தீங்க? நான் கேரண்டி கொடுக்குறேன் சார். அவனுக்கு என்னுடைய சார்பாக நான் தண்டனை கொடுக்குறேன். இனிமேல் அவன் தப்பு செய்ய மாட்டாங்கிற உறுதி. இன்னும் தப்பு செஞ்சான் அப்படின்னா அவன் எதிர்த்தாலும் நான் கேரண்டி கொடுக்குறேன் சார் அப்படின்னு. அப்ப இருந்தாலும் அவனுக்கு திருப்தி இல்லை. ஹெட்மாஸ்டர் வந்து என்ன ஒரு முடிவு பண்ணிட்டாரு, டிசியை கொடுத்துடணும் அப்படிங்கிற முடிவு. அப்ப நான் எந்திரிச்சேன், உட்கார்ந்து சீட்டை எழுந்திரிச்சு இந்த பையனுக்கு டிசியை கொடுத்தீங்கன்னா நடக்க